அல்லாஹ்வுடைய கிருபை. நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குன்னாக்கா, இது ஜபலுர் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு இடம், நன்மை தரக்கூடிய இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு, அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்த ஒரு இடமாக இருக்கிறது. 2 பேரும் இணைந்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்த ஒரு இடமாகத்தான் இருக்கு. நீங்க இங்க பார்த்து கொண்டிருக்கீங்க ஜபலுர் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இந்த இடம். அல்ஹம்துலில்லாஹ், இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, கடைசி நேரத்துல, கடைசி ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் படுக்கையிலிருந்து என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, 1,24,000 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னாக்கா, இன்று நான் உங்களிடத்துல எல்லா விஷயங்களும், தீனுடைய எல்லா விஷயங்களும் எடுத்து வைத்து விட்டேனா, அல்லாஹே முழுமைப்படுத்தி விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்பதாக சொல்கின்றான். அதற்கு பிறகு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல கேட்கிறாங்க, சஹாபாக்களிடத்துல கேட்கிறாங்க, இன்று நான் உங்களிடத்துல இந்த முழு தீனை ஏற்று வைத்து விட்டேனா, என்னுடைய கடமை நான் நிறைவேற்றி விட்டேனா என்பதாக எல்லாம் ஒரு பக்கத்திலிருந்து சத்தம் வந்தது. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைத்ததும் இல்லாம அதை செய்தும் காட்டிட்டீங்க, அதன்படி நடந்தும் காட்டிட்டீங்க. இப்படி சொல்லும் பொழுது எல்லாமே நான் பாருங்க, இது உங்கள் மீது பொறுப்பாக இருக்கிறது. நான் எப்படி உங்கள் மீது இந்த விஷயத்தை நான் எடுத்து வைத்தேனோ, இந்த தீனை உங்களுக்கு எடுத்து வைத்தேனோ, அதே போல் நீங்க என்ன செய்யணும், மக்களிடத்துல எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதாக. ஆக அதனுடைய பொறுப்பை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க, இப்பொழுது நமக்கு மத்தியில இந்த ஜபலுர் ரஹ்மத் தெரியுது. இது எல்லாம் ஜியாரத் செஞ்சுட்டு வராங்க, பாக்குறாங்க. யாரால முடியுமோ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய